Jesus, praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Rama Lara Shantana Rivala Yatana Ramadana Rakala. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Katanalava, 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 Katanalava. Hallelujah, 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 hallelujah. Praise the Lord. Jesus, Katanalava, Katanalava, Katanalava. பரிசுத்தரே மக்கள் நாங்கள் நன்றி சொல்கிறோம் ராஜா. எங்கள் இம்மானுவேலே மக்கள் நாங்கள் நன்றி சொல்கிறோம். எங்கள் பரிகாரியே மக்கள் நாங்கள் நன்றி சொல்கிறோம். எங்கள் பலப்படுத்துவதே மக்கள் நாங்கள் நன்றி சொல்கிறோம். எங்கள் மருத்துவரையே மக்கள் நாங்கள் நன்றி சொல்கிறோம். எங்கள் ஆலோசகரையே மக்கள் நாங்கள் நன்றி சொல்கிறோம். எங்களுக்காக வழக்காடுகிறவரே மக்கள் நாங்கள் நன்றி சொல்கிறோம். எங்கள் வழக்கறிஞரே மக்கள் நாங்கள் நன்றி சொல்கிறோம். எங்களை பலப்படுத்துகிறவரே மக்கள் நன்றி ராஜா. எங்கள் போதகரே மக்கள் நாங்கள் நன்றி சொல்கிறோம். Thank you, Jesus. Rimanara Shamanara Yantana Rakadana Rimanarava Ratagara Maudana Reshetile Rimanir Hatana Maudana Ridana Ramaudana Shantana Ramatana Diantana Ridile Rene Maudana. Jesus, 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 Jesus. Katanalavar, 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 Katanalavar Ratagara Shadana Yantana Rimanirina Rika Maudana Yantana Ramatana Maudana Shantana Rama Ritala Shabadiantana Ramachala Rabadiantana Rigari Manada Bodana. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Katanalavar, 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 Katanalavar. Oh, Rambabala Shakala Diantana. Richard Manada Bodana, Rimanada Diantana. Katanalavar, Katanalavar, Devatarina, Aradore, Mudumanadu, Nami, Chulu Matamala. உங்களுடைய கண்களை மூடி தெய்வத்தை நோக்கி ஆண்டவரே நாங்கள் உண்மை முழுவதுமாய் நம்பி எங்களை ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம் என்று சொல்லி நீங்கள் அவரை பணிந்து கொள்ளும் போது அவரை ஆராதிக்கும் போது அந்த அன்பு தெய்வம் நிச்சயமாக உங்கள் மத்தியில் இறங்கி உங்களை அபிஷேகத்துக்கு மட்டுமல்ல நீங்கள் நினைக்கிறதை அவர் அப்படியே வாய்ப்பு செய்வதற்கு வல்லமையுள்ள கர்த்தராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராமநாதா சந்தனா ரிமலனா பௌதனா. கர்த்தருடைய ஆலயத்திற்கு வாருங்கள் என்று சொன்னபோது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று பக்தன் தாவீது சொல்லுகிறதை நாம் சங்கீதங்களிலே வாசிக்கிறோம் அல்லவா. கர்த்தருடைய சமூகத்துல நமக்கு மிகப்பெரிய சந்தோஷம் உண்டு, நமக்கு மிகப்பெரிய மகிமை இருக்கிறது, நமக்கு மிகப்பெரிய ஆனந்தம் இருக்கிறது. அப்பா வீட்டை எப்படி சந்தோஷம் இருக்குமோ அதே போல நமக்கு நம்மளுடைய பரம தகப்பன் அருள்நாதர் இயேசுவினுடைய வீட்டிலே அவருடைய சமூகத்துல அவருடைய பிரசனத்துல மகிமை நிறைந்திருக்கிறது, மகிமை நிறைந்திருக்கிறது. Rimanara Shabodana Rakala Diantana Ratala Rama Lara Shantana Redere Ribodora Shaka Diantana Rama Mala Shantana. Jesus, hallelujah. Katanalavar, 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 Katanalavar. Oh, Nandri, 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 Raja, hallelujah, 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 hallelujah. Rama Mama Lara Shantana Rekedirima, hallelujah. ஆண்டவரே மக்கள் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். வல்லமை, 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 வல்லமை. ஓ ரேச்சேரே ரேஷேத்தே ரே பாலர போதனா ரீமச்சல ரௌதியதன ரஷந்தன ரேகே ரேகே சுகோதனா. Jesus, Jesus, Jesus. Katanalavar, 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 Katanalavar. Rama Lama Shantana Rimadara Miodana Richard Resheke Rimadara Maudana Rantana Ramaudana Rachadara Shakalara Riantana Ramanadara Maudana. Jesus, Katanalavar, Katanalavar. Eswe Nakame Arikam Nagapane. Hallelujah. நாங்கள் இருப்பதும் பெருமூலமாக இருப்பதும் தேவனுடைய சுத்த கருவை என்று வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஆண்டவரே எங்களுடைய வாழ்விலே புதியதொரு நாளை கர்த்தர் மேல் ஜீவனோடு நாங்கள் இருந்து உண்மை துதிக்கும்படியாக உங்களுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக நீர் செய்த கிருபைகளுக்கு உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஐயா. தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் மகிமை நிறைந்தவர், தேவனே நீர் உன்னதமானவர், தேவனே நீர் மகத்துவம் உள்ளவர், தேவனே நீர் துதிகளில் புரியப்படுகிறவர், இயேசுவே நீர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர், ஓ சிங்காசனத்தின் மத்தியில் வீற்றிருக்கிறவரே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஐயா, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை தொடுவோம் கண்மணியை தொடுவான் என்று சொன்னதை போல தகப்பனே ஆண்டவரே அவ்வளவு பாதுகாப்பை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து ஒரு நல்ல பாதுகாவலாக எங்கள் மத்தியில் இருக்கிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஐயா, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம்.
உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ராஜா. ரேபலர ஷந்தன ரமலர போதனா நீங்கள் வாழ்ந்து சுகித்திருப்பீர்களாக என்று சொல்வதை போல தகப்பனே, எங்களுடைய வாழ்விலே கர்த்தர் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பெருமையும் ஜீவனையும் கொடுக்கிறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். Thank you, Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Ramalala shantana rehe, rakamala shatara danyantana, ramalala bhudana riyantana, ramalala shantana. மனுஷனை நம்புவதை பார்க்கலாம், கர்த்தர் பேரில் பற்றுதலாக என்பதை நலம் என்று சொன்னதை போல இந்த நாளிலே ஆண்டவரே, இந்த ஆசீர்வாத சிறப்பு ஆசீர்வாத ஜெபத்தின் 3வது நாளிலே கர்த்தரை நம்பி உம்மை நாங்கள் மகிமைப்படுத்தும்படியே வந்திருக்கிறோம். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்தும்படியே வந்திருக்கிறோம் ராஜா. எங்கள் மத்தியிலே ஆசீர்வாடுவதற்காக மக்கள் நன்றி சொல்லுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்கள் மத்தியிலே இருக்கிறதுக்காக மக்கள் நன்றி. நீர் எங்களை வரவேற்கிறதுக்காக மக்கள் நன்றி ராஜா. ஆண்டவரே, எங்களுக்கு மனநிறைவை கொடுக்கிற கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம், நித்திரை இன்பமான நித்திரை கொடுக்கிறார் என்று வாசிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே அணுவாய் பார்த்து எங்களுக்கு செய்கிற ஒரே கர்த்தர் நீர். ஆண்டவரே, ஒரே கர்த்தர் நீர். உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ராஜா. உம்மை நாங்கள் ஆண்டவரே ஹல்லேலூயா துதிக்கிறோம் கர்த்தரே. ஒருவரே பெரியவர், ஒருவரே பெரியவர் தகப்பனே. அநேக ஜனங்கள் தங்களுடைய கடவுளை அபிஷேகிக்கிற இந்த வேளையில என் தேவனாகிய கர்த்தர், என் அருள்நாதர் இயேசு வானங்களையும் பூமியையும் உண்டாக்கின அந்த மகா பரிசுத்த கர்த்தர் எங்களை அபிஷேகித்திருக்கிறதாக ஆண்டவரே, பாலும் தேருமால அல்ல, உங்களுடைய சொந்த ரத்தத்தினாலே கழுவி நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை அபிஷேகம் செய்வதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். நன்றி சொல்கிறோம் கர்த்தாவே. நீரே பெரியவர், நீரே உன்னதமானவர், மகிமை சிறந்தவர், இஸ்ரவேலின் ராஜா, இஸ்ரவேலின் தேவனுடைய கர்த்தர், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் பாடப்படுகிற அந்த ஆராதனையை கேட்பதை விட்டு இன்றைக்கு என் மகன், என்னுடைய மகள் என்னை ஆராதிக்க வந்திருக்கிறாங்க, எனக்கு துதி செலுத்த வந்திருக்கிறாங்க என்று சொல்லி என் ஆண்டவர் பிரியப்பட்டு எங்களுடைய துதியிலே பிரியப்படும்படியாக, எங்களுடைய துதியிலே மகிமைப்படும்படியாக எங்கள் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஐயா, உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஐயா. ராமலர சந்தன ரேச்சலே ரேதினரிமா ராமபால நந்தலரியாச்சன நாஷாலன பௌதன ரேரே சிலே ரேதினே. நன்றி 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 ராஜா. ஹல்லேலூயா 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 தகப்பனே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. உங்களுடைய சமூகத்திலே எத்தனை பேரின்பம், உங்களுடைய பிரசன்னத்திலே எவ்வளவு மகிமை நிறைந்திருக்கிறது ராஜா. உங்களுடைய சமூகத்திலே வந்திருக்கும் பொழுதெல்லாம், நாங்கள் வரும் பொழுதெல்லாம் எங்களை நிரப்பி அனுப்புவதற்காக மக்கள் நன்றி ராஜா. வாழ்விலே எந்த தருணத்திலும் எந்த இடத்திலும் நாங்கள் வெறுமையாக இருந்தாலும் என் மகன் வெறுமையாக இருக்கக்கூடாது என்பதற்காக நீர் தேடி வந்து எங்களை நிரப்புவதற்காக மக்கள் நன்றி சொல்கிறோம் தகப்பனே. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவு விடாது என்று சொன்ன வார்த்தைப்படி சங்கீதக்காரன் பாடியதை போல எங்களுடைய வாழ்விலே ஆண்டவரே, கர்த்தருடைய பிள்ளைகள் அப்பத்திற்கு எதுவும் தெரிகிறதில்லை என்று சொன்ன கூட எல்லா குறைவுகளையும் கிறிஸ்து இயேசுடைய மகிமைக்குள்ளாக எங்களை நிறைவாக்கியும் நடத்துவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஐயா. உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா 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 Hallelujah, hallelujah, hallelujah. Rababana Shantana Redele Shiki Riva, Riatana Rakala Bana Himana Shantana Rivaudana Rantana Ramadana. Hallelujah, 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 hallelujah. Chandra, Meshach, Abed, Nego, என்பவர்களை இருகிற ஆக்கின் சூளையில் தப்புவித்த கர்த்தர், தானியேலை சிங்கங்களின் கெபியிலிருந்து காப்பாற்றின கர்த்தர், அவர் வல்லமை உள்ளவர், அவர்களை காப்பாற்றுவர் வல்லமை உள்ள கர்த்தர் இன்றைக்கு எங்களை காப்பாற்ற
காப்பாற்றாமல் போய்விடுகிறோ அவர்களை காட்டிலும் இன்றைக்கு உம்மை பார்க்காமல் படிக்க உம்மை காணாதபடிக்கு உம்மை நாங்கள் நம்பி விசுவாசித்து எங்களுக்கான ஓட்டத்தை நிச்சயத்தினால் ஓடிக்கொண்டிருக்கிற நாங்கள் மிக பெரிய பாக்கியசாலிகளப்பா. நீர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீங்க. அவர்களை காப்பாற்றின அதே கரம் எங்களை இன்று காப்பாற்றுவதற்காக நமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஐயா. எங்களுடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வரும்பொழுதெல்லாம் எத்தனை மகிமையும் எத்தனை இன்பமாய் இருக்கிறது சுவாமி. நீர் பெரியவராய் இருக்கிறதற்காக மக்கள் நாங்கள் நன்றி சொல்கிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ராபாலாரா சாந்தனா ரேச்சி வேதி மனார பௌதனா. நன்றி ஜீசஸ். ஹalleluya hallelujah hallelujah hallelujah. Rabanara shantana vede leremena rabaudana rimana diantana rajala rashaba nalama naradiantana. Thank you Jesus. Yesterday நல்லவர் நல்லவர் நல்லவர். ராஜா ஒரு மனமாய் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். இதயம் ஆதரவும் அவரே. இதயம் ஆதரவும் அவரே. கதறுங்கள் கேட்டிடுவார், பதறாமல் அழைத்திடுவார். கதறுங்கள் கேட்டிடுவார், பதறாமல் அழைத்திடுவார். அருளாத நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நோயினால் வந்தாரே காயன்பால் அழைப்பவரே. நோயினால் வந்தவரே காயன்பால் அழைப்பவரே. தூயாவியில் விடுவார், தூய்மையை மாற்றிடுவார். தூயாவியில் விடுவார், தூய்மையை மாற்றிடுவார். அருணாத நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நோயினால் வந்தவரே காயன்பால் அழைப்பவரே. நோயினால் வந்தவரே காயன்பால் அழைப்பவரே. பரிகாரினாரேப்பார், கஷ்டமை காட்டிடுவார். பரிகாரினாரேப்பார், கஷ்டமை காட்டிடுவார்.
ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவான் நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவான் நடுவில். உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. தேவனே பெரியவர் மகத்துவம் உள்ள கர்த்தர், உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. எங்கள் அன்பு தெய்வம் அல்லவா நீங்க. உமாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ராஜா. எங்களை பலப்படுத்துகிறவரும் நீர், எங்களை குணப்படுத்துவதும் நீர். ஆண்டவரே, எல்லா சூழலிலும் எங்களை உருவாக்கின கர்த்தர் எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறதுக்காக உனக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்கிறேன். நமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஐயா. ஒவ்வொருவராலே எல்லாம் கொடுக்கும் தகவலை எங்களால் ஒன்றும் முடியாத தகவல். அதுவே உங்களுடைய கையின் கரத்தின் கிரியைகளை நாங்கள் இருக்கிறோம். எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. தேவனாகிய கர்த்தர் எங்கள் மத்தியில் இறங்கி அசைவடுவதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். கடல் மீது நடந்து வந்த கர்த்தர், கிடப்பையை அடைக்கிற கர்த்தர், செங்கடலை ஒரே இரண்டாய் வந்தவர், யோர்தானை கற்குமிழை போல நிற்க வைத்தவர், மறைத்து எங்களுக்காக உயிர்த்து மரணத்தை ஜெயித்த கர்த்தர் நீங்க. உங்களுடைய வருகைக்காக எதிர்நோக்கி காத்திருக்கிறோம் ராஜா. மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதறுகிறது போல தகப்பனே, ஒவ்வொரு நாளும் விசேஷமாய் இந்த நாளிலே எங்கள் ஆத்மாவை நோக்கி தவித்துக் கொண்டிருக்கிறதா. எங்கள் வாழ்க்கையிலே சொல்லி முடியாத அற்புதங்கள் ஏராளமாய் நீ செய்தவர், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்தவர் நீங்க தகப்பனே. மனுஷன் நாங்கள் சொல்லுகிற பகுதியிலே கதவை இணைத்தால் எங்களுக்கு வேறொரு கதவை திறக்கிற கர்த்தர் நீங்க. உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் தகப்பனே, நன்றி சொல்கிறோம் ராஜா. நன்றி ராஜா. விதைக்கிறவன் ஆளுமல்ல, நீர் பாய்ச்சுகிறவன் ஆளுமல்ல, விளைய செய்கிற கர்த்தராலே ஆகும் என்று சொன்னது போல எங்களுடைய முயற்சிகள் தோற்று போகலாம், எங்களுடைய பலன் தோற்று போகலாம், எங்களுடைய எதிர்பார்ப்புகள் தோற்று போகலாம், எங்களுடைய தீர்க்கமான முடிவுகள் தோற்று போகலாம். ஆனால் என்றைக்கும் மாறாத கர்த்தருடைய வார்த்தை அது ஒரு போதும் தோற்று போகாமல் எங்களை நடத்துகிறதற்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். எங்களை அபிஷேகிக்கிற கர்த்தர் நீங்கதான், எங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் நீங்கராஜா. நமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எரேமியா தீர்க்கதரிசி பார்க்கும்போது பள்ளத்தாக்கிலே கர்த்தருடைய வார்த்தை துணிக்கப்பட்ட போது உணர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழும்பி வந்ததை போல இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில உணர்ந்து போயிருக்கிற பகுதிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்துல அது உயிர் பெற்று வருவதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. உமக்கு நன்றி ராஜா. இந்த ஜீவிய காலமெல்லாம் எங்கள் அன்பு தெய்வத்தை எங்கள் இயேசு ராஜாவை துதிக்கும்படியான கிருபைகளை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதுக்காக நமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ராஜாடார ஷபலரதி ஆந்தனா ரேமே ஜேரே ரீவலாராவதன ஷபலரதி ஆந்தனா. Jesus, hallelujah, 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 hallelujah. Rama mamala shantana rikiri jantana. Katta nandava, katta nandava, katta nandava, katta nandava, katta nandava, katta nandava. Oh Jesus, 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 Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. Thanire ராஜரசமாய் மாற்றின கர்த்தர் உம்மால் எல்லாம் கொடுத்தகப்பனே. மறைத்த லாசருவை உயிரோடு எழுப்ப செய்த கர்த்தர் நீங்க. ஆண்டவரே, மறைத்த லாசருவை உயிரோடு எழுப்பின கர்த்தருக்கு முன்பாக என்னுடைய தடைகள் ஒன்றுமே இல்லை, என்னுடைய பிரச்சனைகள் ஒன்றுமே இல்லை. இயேசுவின் நாமத்தினுடைய அவைகள் இப்பொழுது ஒன்றுமில்லாமல் போவதற்காக மக்கள் நான் நன்றி சொல்றேன்.
குருடருக்கும் சிவனுக்கும் ஆண்டவரே சுகம் தந்த கர்த்தர் நீங்க. மரித்தோரை ஒரே சொல்லால் எழுப்பின கர்த்தர் நீர் ஒருவர் ராஜா. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொன்ன அந்த 105 விசுவாசத்தை பார்த்து நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்ன அந்த நேரம் அவனுடைய வேலைக்காரன் சொஸ்தமானா என்பதை நாங்கள் வாசிக்கிறப்படவா. அத்தகப்பனே அப்படிப்பட்ட விசுவாசத்தை நீர் எங்களுக்கு கொடுக்கிறோம் தகப்பனே. நீங்கள் விசுவாசத்தை கனம் பண்ணுகிற கர்த்தர் நீங்க தகப்பனே. நாங்கள் முழுமையாய் முழு மனதார நாங்கள் நம்பியிருக்கிறோம் தகப்பனே. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் அது பாக்கியம் உள்ளது என்று சொல்ல போல உண்மையே நாங்கள் நம்பியிருக்கிறோம். நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு எங்களுடைய தலைகளை உயர்த்தி வைக்கும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம் ஐயா. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக உன்னை மகிழ பண்ணுவே என்று சொன்ன கர்த்தரவ நீங்க ராஜா. மனுஷன் ஆண்டவரே எங்களுக்கு எப்படியாவது இவனை ஆண்டவரே வீழ்த்தி விடலாம், இவனை எப்படியாவது விடப்பிடித்து விடலாம், இவனை எப்படியாவது நம்ம இவனை ஏமாற்றி விடலாம் என்று சொல்லி தவித்துக் கொண்டிருக்கிற பொழுது கலங்காதே, திகழாதே, நான் உன் தேவன், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விடுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொல்லி எங்களுக்கு வாக்கு கொடுத்த அந்த அன்பு தெய்வத்தினுடைய காரணம் எங்களை இன்றைக்கும் இருக பற்றி பிடித்துக் கொடுப்பதற்காக நமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஐயா. ஓ ராஜா ரவ ஷவர யாத்தனா ரிவர ரதனி யாத்தனா ரேகே தேடி ரேமனர ஷந்தனா ரகனர யாத்தனா. ஜீசஸ் ராபா பாபல ஷவர யாத்தனா ரேகே தேடி ரேம. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். Rabba Baba Shamadi Antana, Richi Leredina, Rama Manda, Ragala Shagadi Antana, Regala Baudana, Randra Shamadi Antana, Rabba Baba Ragala Antana. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் மறப்பதில்லை என்று சொன்ன கர்த்தர் அல்லவா நீங்க. தேவனே மக்கள் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். உலகத்தை படைத்த அன்பு தெய்வம், வணக்கத்திற்கு உரியவர் ஒரே ஒருவர் நீர் ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ராஜா. நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை எங்களுக்கு காட்டி கொடுத்த கர்த்தர் யோ உலகத்தின் ஆண்டவரே பாவத்தை சுமந்து இருக்கிற வழியாய் தகப்பனே அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல வாய் திறவாமல் எங்களுக்காக நீங்கள் அடிக்கப்பட்டீர்களவா. உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அல்லவா. உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ராஜா. நீரே பெரியவர், நீரே பெரியவர், நீரே பெரியவர். உண்மையே நாங்கள் நம்புகிறோம் தகப்பனே. உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நாங்கள் உண்மையே நம்புகிறோம், உண்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம். Thank you, Jesus. ஓ நீ நீதி நிறைந்தவர், நீ சமாதானக்காரர், சர்வ வல்லவர், சகல அதிகாரம் உடையவர் கர்த்தர் தகப்பனே. என் ஆண்டவரே உம்மை போல வேறு இரட்சகர் எங்களுக்கு இல்லை. எங்கள் இரட்சணிய கண்மலை நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம். சங்கீதக்காரன் பக்தன் தாவீது பாடுகிறது போல என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்தது, நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சொன்னாங்க. இன்றைக்கு நாங்கள் விசுவாசத்தோடு நம்பி வந்திருக்கிற காரியம் அது உம்மாலே வரும் ராஜா. நீர் எங்களுக்கு வானத்தின் பலகணிகளை திறந்து ஆண்டவரே நாங்கள் விரும்புகிற காரியத்தை எங்களுக்கு வாய்க்க செய்கிறபடியாலே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். நீ கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் உனக்கு ஜெயம் கொடுக்கிற கர்த்தர். எங்களை பலப்படுத்தி எங்கள் காரியங்களை வாய்ப்பு செய்வதற்காக உன் கையின் பிரயாசத்தையே சாப்பிடுவாய்னு சொன்னீங்களே ஆண்டவரே. எங்களுடைய ஆண்டவரை கையின் பிரயாசத்தை நன்மையை நாங்கள் புசிக்கத்தக்க தேவனீர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். உங்களுடைய கிருபை, உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாக்கும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம் தகப்பனே. ஓ ராமனர சந்தனா ரேகே தேடி ரீமனர பௌதனா ரத்ர ஷமரதி அந்தனா ராம மனரதி அந்தனா. ஓ மனந்திரத்திலே வடிவை மாமாந்திர வெளியே ஆறுகளையும் தகப்பனே உம்மாலே செய்யக்கூடும் ராஜா. நீர் பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. நன்றி ராஜா. நீர் பெரியவர், 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 பெரியவர் தகப்பனே. ஓ இஸ்ரவேல் ஜனங்கள் துதி செய்ய தொடங்கியோ ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. எதையோ கோட்டை தகப்பனை இடித்து விழுகத்தை நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. நமக்கு நன்றி ராஜா, நமக்கு நன்றி தகப்பனே. துதிகள் துதி 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 துதிக்கிற கர்த்தர், துதிகளை புரியப்படுகிற கர்த்தர் நீங்க. ஆண்டவரே எங்கள் துதியை நீர் மனதார ஏற்றுக்கொள்வதற்கு உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவாலய வாசலிலே தகப்பனே உடம்புலை நடக்கும்படியாய் செய்த கர்த்தர் நீங்க. உம்மாலே எல்லா காரியமும் கூடும் கையுமாக
நடந்து போன யாக்கோபை 2 பரிவாரங்களோடு திரும்பி வர செய்த கர்த்தர் நீர் அல்லவா. ஹல்லேலூயா. ரபலர ஷபதியாந்தனா ரேகிச்சில ரேமினரி பாதரா பலவீனனை பலப்படுத்துவதற்கோ தரித்திரனை செழிப்பாக்குவதற்கோ உம்மால் கூடும் தகப்பனே. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ராஜா. எவரையும் மேன்மைப்படுத்த உம்மால் கூடும், எவரையும் பலப்படுத்த உம்மால் கூடும் ராஜா. மனிதர்களின் செயல்களை எல்லாம் உற்று நோக்கி பார்க்கிற கர்த்தர் நீங்க. அவர்களின் செயல்களுக்கு ஏற்ப தகுந்த பரிசுகளை கொடுப்பதற்காக மக்கள் நாங்கள் நன்றி சொல்கிறோம். யோசனையில் பெரியவரும் செயல்களில் வல்லவருமாயிருக்கிற கர்த்தர் நீங்க. எல்ஷடா என்பது உங்களுடைய நாமாய் இருக்கிறதுக்காக மக்கள் நாங்கள் நன்றி சொல்கிறோம் ராஜா. எங்களை அழைத்த கர்த்தர் நீர் எங்களை கைவிடுவதில்லை. அழைத்த அழைப்பிலே நாங்கள் உறுதியாய் நிற்கும்படி நீர் எங்களுக்கு கிருபை தருவதற்காக மக்கள் நன்றி ராஜா. தேவனே ராஜா, நமக்கு நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. நீர் எங்களை நினைத்து பார்க்கிறதற்கு நாங்கள் எம்மாத்திரம் தகப்பனே, ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு நாங்கள் மாத்திரமே அல்ல. ஆனாலும் காலை தோறும் எங்களை கண்ணோக்கி பார்த்து நிமிடந்தோறும் எங்களை விசாரித்து மறுகிற ஒரே கர்த்தர் நீர். எண்ணி முடியாத அதிசயங்களை எங்களுக்காக செய்கிறதுக்கு நமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, யோபு சொன்னது போல என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இல்லாதவைகளை இருவிக்கிறவைகளாய் வரவழைக்கிற கர்த்தர் நீர். ஆண்டவரே, இந்த குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான சிறப்பு ஆசீர்வாத ஜெபத்தின் 3வது நாளிலே வந்திருக்கிற இந்த ஆன்லைன்ல வீடியோவை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய காரியங்களை அவர்கள் வாழ்விலே இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல நீர் வரவழைக்கிறதுக்காக மட்டும் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நான் உயிரோடு இருக்கிறவரை நான் துதிக்கிறேன். எனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர். எனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர். உலகில் இருக்கிற சாத்தானிலும் இயேசு பெரியவர். உறங்காமல் காக்கிற என் இயேசு பெரியவர். என்னுடைய குறைகளை நிறைவாக்குகிற கர்த்தர் பெரியவர். அதிசயங்களை செய்கிற இயேசு பெரியவர். அற்புதங்களை செய்கிற இயேசு பெரியவர். நம்பினோரை வாழ வைக்கும் இயேசு பெரியவர். நம்பிக்கையை நண்பருமாய் இருக்கிற இயேசு பெரியவர். மனுஷனை பார்க்கலாம் இயேசு பெரியவர். பிரபுக்களை பார்க்கலாம் என் தேவன் பெரியவர். செல்வங்களை பார்க்கலாம் என் ஆண்டவர் பெரியவர். பட்டம் பதவிகளை பார்க்கலாம் என் ஆண்டவர் பெரியவர். ஓ, தாகம் தீர்க்கும் ஜீவனாதியா இருக்கிற என் அன்பு தெய்வம் பெரியவர். ஜீவம் அப்பவும் நானே என்று சொன்ன கர்த்தர் அவர் பெரியவர். இந்த உலகிற்கு நல்ல ஒளியாய் இருக்கிற என் அன்பு தெய்வம் பெரியவர். புத்தவனுக்கு கர்த்தர் துணை என்று சொன்ன அந்த தேவன் பெரியவர். யோனாவிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர். பெரிய காரியங்களை செய்திருவீர்களுடைய வாழ்கிற உமக்காக நன்றி சொல்கிற தகப்பனே. தகப்பனே, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ராஜா. நீ விசுவாசித்த தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லுகிறேன். அப்பா, இன்றைக்கு நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. உம்மாலே எல்லாம் கூடும், உம்மாலே எல்லாம் கூடும் ராஜா. ஆண்டவரே, நாங்கள் விசுவாசத்தின் மேன்மையை காண்ட எங்களுக்கு கர்த்தர் கருவை செய்தபடியாய் நன்றி ராஜா. எங்களுக்கு கருவை செய்திருக்கும், கருவை செய்திருக்கும், கருவை செய்திருக்கும். என் கருவை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளக்கும் என்று சொன்னீங்க. இன்றைக்கு உங்களுடைய கருவை நான் வீரங்களை நிரப்புவதற்காக மக்கள் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. ராட்சகர சமதியாத்தன ரேகில் ஏறிபதனா துதி இருக்கிற இடத்திலே கர்த்தரும், கர்த்தர் இருக்கிற இடத்திலே துதியும் இருக்கும் ராஜா. இன்றைக்கு நாங்கள் துதிக்கிற இந்த வேலையிலே என் அன்பு தெய்வம் இறங்கி இருக்கிறதுக்காக மக்கள் நன்றி சொல்கிறோம் தகப்பனே. ஓ ராமர சமதியாத்தன தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். வல்லமை 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 கர்த்தர் பெரியவர். இதுகளை வருகிறதுக்காக மக்கள் நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஐயா. இதே பெரியவர் எங்கள் வாட்சிகளை இறங்கி இருக்கிறதுக்காக மக்கள் நன்றி ராஜா. இதுகளை பாதுகாத்துக் கொள்ளும் உங்களுடைய வல்லமையில் நாமத்துக்கு நான் நன்றி சொல்கிறேன். இதை ஆசீர்வதித்து எங்களை பலப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய நாங்கள் சொல்லிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமான இந்த லைவ்ல கர்த்தர் எங்களை இணைந்து இந்த 3வது நாளிலே நாங்கள் துதித்து பார்க்கக்கூடிய செய்திகளுக்கு மக்கள் நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஒருவரே பெரியவர். எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் ராஜா. உங்களுடைய கரங்களிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. விசேஷித்த விதமாக இந்த ஜெபத்தை நாங்கள் உங்களுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். நிராசுவதை பாதுகாத்துக் கொள்ளும், பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. Hallelujah. Thank you Jesus. கர்த்தர் நல்லவர். இந்த விசேஷமான இந்த
சிறப்பு ஆசீர்வாத ஜெபத்திற்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் என் அருளாளர் இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் வாழ்ந்து சுகமாயிருங்கள். இன்றைக்கு இந்த 3வது நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த லைவ் வீடியோ மூலமாக பார்ப்பதிலே நான் மிகுந்த சந்தோஷமாயிருக்கிறேன். ஆண்டவரே, இந்த 3வது நாள்ல நான் இந்த பார்க்கிற பிள்ளைகளுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு நான் என்ன வார்த்தையை சொல்வது என்று சொல்லி நான் கலைத்துக் கொண்டிருந்த போது கடைசி நேரத்தில் கர்த்தர் ஒரு காரியத்தை எனக்கு ஞாபகப்படுத்தினார். பாருங்க, கடைசி நேரத்தில் ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்தினார். நல்லவர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர். வசனத்தை நாம பயன்படுத்தும் போது நம்முடைய வாழ்க்கை மாறும். அதை நம்ம நேற்று வாசித்தோம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் என்னோடு பேசின ஒரு காரியம் நான் உங்களுக்கு தியானமாய் நான் சொல்லிவிட்டு நான் கடந்து போக விரும்புகிறேன். இந்த காரியங்களை தொடர்ந்து நீங்கள் அறிக்கை செய்யணும். அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். ஏற்கனவே இந்த விஷயத்தை நாங்கள் சபையில பேசிக்கிறோம். நீங்கள் கேட்டு இருக்கலாம். நான் மறுபடியும் அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படி என் ஆண்டவர் உங்களுக்கு என்னிடத்திலே சொன்னதுனாலே நான் உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன். நீங்கள் வார்த்தையை கேட்டு அதை தியானம் செய்யுங்கள். விசுவாசமான அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் அறிக்கை செய்து கொண்டீர்கள். அதனுடைய வாழ்விலே மிகப்பெரிய காரியங்களை கொண்டு கொள்ளும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். Thank you, Jesus. Thank you, Jesus. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ராமாமரா ஷட்டனா ரிபௌதரா. Jesus. வசனத்தை பயன்படுத்தும் போது என்னுடைய வாழ்க்கை மாறுகிறது. பாருங்க, அதான் நான் சொன்ன வசனம் அழகாய் சொல்லுகிறது. என்ன, எந்த வசனத்தை நாம் பயன்படுத்த வேண்டும், எந்த இடத்திலிருந்து நம்ம அதை பயன்படுத்த வேண்டும், எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது. அது ரொம்ப முக்கியமான காரியம். அதை குறித்து நாம் பின்னர் வரும் நாட்களில் அதை தியானிப்போம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல வந்த ஒரு காரியம் என்றால், கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாம் பிரயோகப்படுத்தினால் அல்லது வசனத்தை பயன்படுத்தினால் நம்முடைய வாழ்க்கை மாறுமா என்ற ஒரு கேள்விக்குறியோடு நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால், இந்த வார்த்தை உங்களுக்கு கர்த்தர் உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்க எல்லாரும் ஒரு பஸ்ல போயிட்டு இருக்கீங்க. பஸ் ஒரு பள்ளத்தாக்கான பகுதியில போயிட்டு இருக்கு, இறுக்கமான ஒரு பகுதியில போயிட்டு இருக்குது. திடீர்னு பிரேக் பிடிக்கல, வண்டி டாப் கியர்ல போயிட்டு இருக்குது. கரெக்டா போயிட்டு இருக்கிற நேரத்துல திடீர்னு வண்டி பள்ளத்தை பார்த்து இறங்கி போகுது. வண்டி வேகமா போயிட்டு இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கீங்க, வண்டி வேகமா போயிட்டு இருக்குது. எல்லா செயல்பாடுகளும் கரெக்டாக இருக்குது. வண்டி சரியான முறையில போயிட்டு இருக்குது. ஆனா திடீர்னு வண்டி பள்ளத்தாக்கை நோக்கி ஒரு டவுன் சைட பார்த்து அது இறக்கத்துல வேகமா போகும்போது எல்லாரும் கத்துறாங்க, ஐயோ வண்டி படத்துல போதே நாங்க சாக போறே கத்துறாங்க. பள்ளத்துல வண்டி வெள்ள போகுதுன்னு சொல்லி எல்லாரும் கத்தும் போது திடீர்னு ஒரு மனுஷன் எழுந்து வந்து அந்த ஸ்டியரிங்கை திருப்பும் போது நம்முடைய வாழ்விலே அந்த பஸ்ஸுக்குள்ள இருக்கிற எல்லா மனிதனுடைய வாழ்வும் காப்பாற்றப்படுகிறது அல்லவா? அதை போல இன்றைக்கு நாம இறக்கத்தின் பாதையில, அவமானத்தின் பாதையில கடந்து போயிட்டு இருக்கும் போது வசனத்தை அந்த ஸ்டியரிங்கை திருப்புகிறதை போல நம்முடைய வாழ்க்கையை சரியான வட்டத்திற்கு நேராக அந்த ஸ்டியரிங்கை, அந்த வசனத்தை நாம் பயன்படுத்தும் போது, திருப்பும் போது நம்முடைய வாழ்க்கை நேரான பாதையில போகும், அற்புதத்தை நோக்கி போகும். மரணம் இல்லை, நீங்க பதார்த்தத்துல விழ மாட்டீங்க. கர்த்தர் நல்லவர். அந்த பரலோக ராஜாவுக்கு முன்னாடி நம்மளால ஒன்றுமே இல்லை. ஆனா அந்த அன்பு தெய்வம் பாருங்க, நம்மளை எவ்வளவு நல்ல விதமாய் நடத்துறாங்க. அந்த ஒரு மனுஷன் சரியான ஞானத்தோடு அந்த ஸ்டியரிங்கை திருப்பினதுனால அந்த பஸ் இருந்து எல்லாருமே காப்பாற்றப்பட்டார்கள். சோ இன்றைக்கு உங்கள் மூலமாக அநேகருடைய வாழ்க்கை மாறுபடி நீங்கள் சரியான முறையில ஸ்டியரிங்கை போல இருக்கிற அந்த வசனத்தை பயன்படுத்துங்கள். சரியான திசைக்கு நீங்கள் செல்லும் போது உங்கள் வாழ்க்கை மாறும், உங்கள் தேவைகள் நிறைவேற்றப்படும், உங்கள் எதிர்பார்ப்புகள் சந்திக்கப்படும், உங்கள் விசுவாசம் மேன்மைப்படும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ரபனாரா ஷச்சா ரியாந்தனா ரெக்ரலே ஷேகே ரெபா ரமதல ரியாந்தனா. பாருங்க,
ஏன் நீங்கள்லாம் கர்த்தருக்கு முன்னாடி விசேஷித்தமானவர்கள் நான் சொல்றேன் தெரியுமா? ஆண்டவர் ஆதியிலே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கும் போது 6 நாளும் இதெல்லாம் உண்டாக்கப்படுவது, அதெல்லாம் உண்டாக்கப்படுவது, சமுத்திரம் உண்டாக்கப்படுவது, சமுத்திரத்தில் கூடிய மற்ற நட்சத்திரங்கள், அந்த அந்த சூரியன், சந்திரன், நட்சத்திரம் உண்டாகட்டும், அதில் இருக்கிற ஜீவராசிகள், மனுஷர்கள், மீன் எல்லாம் உண்டாகட்டும் சொல்லி அது தன்னுடைய ஜீவனை கூட ஜாதிகளை உடைய எல்லா விதமான விருட்சங்களையும் பூண்டுகளையும் புல் எல்லாம் கரெக்டா படைக்கப்படி செஞ்சாரு. மிருகங்களை எல்லாமே ஆண்களும் பெண்களும் சரிசமமாக ஜாதி ஜாதியா எல்லாவற்றையும் தன்னுடைய வார்த்தையினாலே உருவாக்கிற கர்த்தர் மனுஷனை பார்த்து மனுஷனை உருவாக்கினு சொல்லி சொல்லல. அவருடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது, அவர் செய்திருக்கலாம். ஆனால் அவர் அப்படி செய்யல. அவர் அவருடைய சொந்த கரங்களினாலே மண்ணை பிசைந்து அவருடைய சாயலை போல நம்மை படைத்து அவருடைய ஜீவ சுவாசத்தை நம்மிடத்திலே ஊதியத்தினாலே மனுஷன் ஜீவார்த்தமானான் என்று நம் இடத்திலே வாசிக்கிறோம். அப்படி விசேஷித்தமான ஒரு பிள்ளைகள் நாம். கர்த்தர் நல்லவர். அந்த அளவுக்கு நாம் விசேஷித்தமானவர்கள். பாருங்க, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருபோதும் நம்மை கைவிடுவதே இல்லை. அவ்வளவு விசேஷித்தமானவர். அப்படிப்பட்ட தெய்வத்திற்கு முன்பதாக நாம தலை குனிந்து போய்விடுவோமா? அல்லது அந்த தெய்வம் நம்மை மற்ற ஜனங்களுக்கு முன்பதாக தலை குனிந்து விட செய்துவிடுவதா? இல்லை, ஒருபோதும் அவர் நம்மை விடுவதே இல்லை. என் மகள் எல்லா வெட்கப்பட்ட இடங்களிலும் தலை நிமிர பண்ண முடியாது செய்கிறார். ஓகே, இந்த காரியத்திலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம்? இந்த சம்பவத்திலிருந்து பஸ் பணக்காக நோக்கி போய் கொண்டிருக்கிறது. திடீர்னு தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து அதை வேகமா பணத்தை நோக்கி போயிட்டு போகுது. எல்லாரும் கத்துறாங்க, வண்டி பழத்தை போதில காப்பாத்துங்கன்னா எப்படி காப்பாற்ற முடியும்? சொல்லலாம், நான் கத்துற தேவனை துணிக்கிறேன், ஒரு ஆராதிக்கிறேன், கரெக்டா சமைக்க போறேன், பைபிள் வசனத்தை வாசிக்கிறேன், சும்மா ராபா கத்தி அடிக்கிறாங்க. ஒரு பிரயோஜனம் இல்லை. சரியான முறையில ஒரு மனுஷன் அந்த ஸ்டேரிங்கை திருப்பினதுனாலதான் அந்த பஸ்ல இருந்தாங்க காப்பாற்ற மாட்டாங்க. கர்த்தருடைய வார்த்தையை சரியான முறையிலே விசுவாசித்து அதை சுதந்திரமாக்கிக் கொண்டு நீங்கள் அறிக்கையிடும் போது வசனத்தை அந்த ஸ்டீரிங்கை திருப்புவதை போல உங்களுடைய பாதையை கர்த்தரை நோக்கி திருப்புவீர்களானால், ஐயா நீங்க ஜெபம் பண்றவங்க தான், வேதம் வாசிக்கிறவங்க தான், தவறாம சமைக்க போறவங்க தான், வீட்டுல குடும்ப ஜெபம் இருக்குது, தனிப்பட்ட ஜெபம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் உங்களுடைய பாதை எதை நோக்கி போய் கொண்டிருக்குது? என்னுடைய தேவை சந்திக்கப்படும், நான் ஜெபம் பண்றேன், எல்லாம் கேட்கிறேன், எதுவுமே எனக்கு கிடைக்கல, ஆனாலும் நான் தொடர்ந்து ஜெபம் பண்றேன். அப்ப எங்க உங்க மிஸ்டேக் இருக்குதுன்னா, நீங்கள் போகிற பாதை சரியில்லை. உங்களுடைய ஸ்டீரிங்கை திருப்பும் பொழுது உங்களுக்கு எல்லா காரியங்களும் வாய்க்கும். இந்த 3வது நாள் ஜெபத்துல கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, வசனத்தை பயன்படுத்துங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே குறைவாய் இருக்கிற எல்லா காரியங்களும் இயேசுவின் நாமத்தினாலே நிறைவாய் மாறும். இந்த வசனத்தை நம்ம எப்படி பயன்படுத்துறது? ஒரு வாக்குத்தத்தம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முற்புதாக்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தின்படி அவர் கொடுத்த அந்த தேசத்திலே நீங்கள் வாழ்ந்து சுற்றிருக்கபடி கர்த்தர் உங்கள் கர்ப்பத்தின் கனியையும் ஆசீர்வதிப்பார் என்று நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறதா? உபாகம புஸ்தகத்திலே அந்த வார்த்தையின்படி அதை நீங்கள் சொல்லி அதை தினமும் வாசித்து அதை தியானம் செய்ய வேண்டும். அதற்கு அடுத்ததாக 2வது காரியம், அந்த வார்த்தை எப்படிப்பட்ட சூழ்நிலை கொடுக்கப்பட்டது, இந்த சிச்சுவேஷன்ஸை நீங்க சுற்றி பார்க்கணும். அந்த வார்த்தை கொடுக்கப்பட்ட இடம் என்ன, என்னுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையில் அந்த வசனத்தை பயன்படுத்துகிறது என்பதை கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கவனமாக நீங்கள் அதை பார்க்க வேண்டும். 3வது, அந்த வார்த்தைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும், அதாவது செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும். அந்த வார்த்தைகளை ஆக்டிவேட் பண்ணணும். ஆக்டிவேட் பண்ணா எப்படி செயல்படுத்துறது? எப்படி? கர்த்தர் மேம்படுவதும் தாழ்ச்சியை ஓகே, இந்த வார்த்தை இருக்குது, இந்த வார்த்தை எப்படி நான் செயல்படுத்த முடியும்? நீங்கள் தாழ்ச்சி அடைந்து போகாதபடிக்கு அவர் உங்களை வழிநடத்துகிறார் என்பதனாலே நீங்க அவரை மேம்படை கொண்டிருக்கிறீங்க. இப்படிதானே? இந்த வார்த்தைகளை நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். அடுத்ததாக அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் பற்றிக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, இந்த வார்த்தை நீங்க சொல்லிட்டீங்க, நீங்க என்னுடைய மேய்ப்பராய் இருக்கிறதை இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாக எந்த சூழ்நிலையிலும் நான் தாழ்ச்சியடைந்து
போயிடவே கூடாது. என்னுடைய வாழ்க்கையில குறை என்பது இருந்து விடக்கூடாது ராஜா. உள்ளுள்ள இடங்களில் என்னை வைத்து அமர்ந்த நீர்நிலைகளை கொண்டு போய்விட்டு என் ஆத்மாவை திருப்திப்பட்ட கர்த்தராய் நீங்கள் இருக்கிறதுக்கு மக்கள் நன்றினை சொல்லி அந்த வாக்குத்தத்தத்தை திரும்ப 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 நீங்க அதை சுத்தமாக்கிக் கொள்ளும் போது, இந்த வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தும் போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மாறும் என்பதை நீங்கள் மறந்து விட வேண்டாம். சோ முதலாவது நான் சொன்ன காரியம் புரிவு. இன்றைக்கு இந்த 3வது நாள் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான சிறப்பு ஆசீர்வாத ஜெபத்தினுடைய 3வது நாளிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு நல்ல தியானத்திற்கான ஒரு காரியம், கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். சங்கீதம் 127:3 வாசிக்கிறோம் இல்லையா? இதோ பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் ஒரு பலன் என்று. அந்த வார்த்தையை பிரித்துக் கொண்டு நீங்கள் அதை தினசரி வாசிங்க. சோ டெய்லி ரீட் பண்ணுங்க, அதை மெடிடேட் பண்ணுங்க. அந்த சிச்சுவேஷன் நீங்க அண்டர்ஸ்டாண்ட், அந்த சூழ்நிலையை நீங்க புரிந்துக்க வேண்டும். அண்டர்ஸ்டாண்ட் தி சிச்சுவேஷன். அந்த 3வது நீங்க அதை அப்ளை பண்ணணும். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். 4வது நீங்கள் அந்த வாக்கு தத்தங்களை பற்றிக்கொள்ள வேண்டும். We have to hold the promise word. ஆண்டவரே நீங்க எனக்கு இதை சொன்னீங்க, I will never leave you, I will never forsake you சொல்லி சொல்லியிருக்கிறீங்களே. ஆண்டவரே நீங்கள் எங்களை கைவிட்டு விடாதபடிக்கு நாங்கள் அந்த வார்த்தைகளை பிடிச்சுக் கொள்ளுகிறோம் நான் அப்படின்னு சொல்லி திரும்ப 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 அந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லி அதை சுதந்திரமாக்கிக் கொள்ளும் போது நிச்சயமாகவே அந்த வார்த்தைகள் உங்கள் மத்தியிலே செயல்படும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. பலவிதமான வசனங்கள் நம்முடைய வேதத்தில் இருக்கிறது. சரியான நேரத்திலே நாம் அதை பயன்படுத்த வேண்டும் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். எவ்வளவு டாக்டர்ஸ் பார்த்திருக்கோம், எத்தனை ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்திருக்கோம், எத்தனை டேப்லெட், எத்தனை இயற்கை வைத்தியம், என்னென்னமோ செஞ்சிருக்கோம். ஒண்ணுமே இல்லையே. வாழ்க்கையில ஒரு பிள்ளை கிடைக்காதான்னு சொல்லி நான் உங்களுக்கு மறுபடியும் இந்த 3வது நாளும் தீர்க்க தரிசனமாகவே நான் கொடுக்க சொல்லுகிறேன். கர்த்தருடைய ஊழியக்காரனாகவே அவருடைய பிரசனத்துக்கு நான் கொடுக்க சொல்லுகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். அதை செய்யும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்களுக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். ஏனென்றால் விசுவாசம் நம்பப்படுகிற உறுதி காணப்படாதவர்கள் நிச்சயமாக இருக்கிறது சொன்னீங்க. இதுவரைக்கும் டாக்டர்ஸ் படிக்க விருப்பம் சொல்லிக்கலாம், இதுக்கு உடந்த முடக்கிறதுக்கு தகுதியே இல்லை, சான்ஸே இல்லை, விட்டுடுங்க, இதுக்கு மேல நீங்க முயற்சி பண்ணாதீங்கன்னு கூட சொல்லிருக்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தை அது அனுப்பப்பட்டது போல வெறுமையாய் திரும்பி வராதபடிக்கு அது கிரியை செய்வதற்கு வல்லமையுள்ளதாக இருக்கிறது. நீங்கள் மறந்து விடுவாங்க. கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கை செய்யுங்க. ஓகே பாஸ்டர், நாங்க அறிக்கை பண்ணுவோம் அப்படின்னா என்னன்னு கேட்கலாம். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் அறிக்கை செய்கிறது அப்படிங்கிறது நீங்க கடவுளோட உடன்படுறீங்க. அந்த இப்படி வார்த்தைக்கு நான் உடன்படுகிறேன், இப்படி வார்த்தைக்கு நான் உடன்படுகிறேன் என்று சொல்லி அவரோடு உடன்படுகிற ஒரு விஷயம் தான் கர்த்தருடைய வார்த்தை அறிக்கை செய்வது. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டாருன்னா அவர் ஆசீர்வதிப்பார். ஐயோ கர்த்தருடைய வார்த்தை சொல்லி வீணா போகக்கூடாதுன்னு சொல்லி நம்ம கடற்கடங்க ஓடி போய் அங்கே இங்கே கையை காலை உடைச்சு சம்பாதிச்சு ஆசீர்வாதம் தேடுறதல்ல. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்பது அதனோட வேதனையை கூட்டார் என்று சொல்லி வர சொல்ல. அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். அப்ப நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் கடவுள் மூலமாக வருகிறதா அல்லது வேறு யார் மூலமாக தான் வருவாரா என்பதை நாம் தீர்மானித்துக் கொள்வதற்கு ஒரே காரியம், அந்த ஆசீர்வாதத்தின் மூலமாக அல்லது அந்த பொருளாதாரத்தின் மூலமாக அந்த ஐஸ்வர்யத்தின் மூலமாக நமக்கு எந்த துன்பமும் துயரமும் பிரச்சனைகளும் வராது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஓகே, கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் மழையையும் நம்மால் அகற்ற முடியும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆகையினால இந்த வாக்கு தத்தங்களை திரும்ப 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 நீங்கள் தியானித்துக் கொண்டே இருங்கள், அதை அறிக்கிட்டுக் கொண்டே இருக்கிறார்களே. சங்கீதம் 127:3 நீங்க சொல்லிக்கிறீங்க அல்லவா, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சொல்லி அந்த சுதந்திரத்தை நான் அனுபவிக்க வேண்டும், அந்த புத்திர பாக்கியத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே எல்லா பெண் பிள்ளைகளும் அனுபவித்த அந்த சந்தோஷத்தை அந்த வழியை நான் அனுபவிக்க வேண்டும், பிள்ளையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தரிடத்துல வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்ளுங்கள். நிச்சயமாய் அது உங்களுக்கு நடக்கும். மரித்த லாசரை உயிரோடு எழுப்பின கர்த்தர் அது அவருக்கு லேசான காரியமாய் இருந்தது என்று சொன்னால், மலராய் இருக்கிற கர்ப்பத்தை சரி செய்து அதில் பிள்ளையை பிறக்க செய்வதற்கு அவருக்கு ஒரு தடையே இல்லை.
எல்லாம் லேசான காரியம். என் ஆண்டவருக்கு லேசான காரியம். உயிரற்ற சடலத்தை உயிர் பெறச் செய்வது, தீராத நோய்களை வார்த்தையால் தீர்க்கிறது, எல்லாமே அவருக்கு லேசான காரியம். பாருங்க, இடவே போன மீனவன் அந்த பேதுரு அவனை சீஷனாய் மாற்றினது எவ்வளவு பெரிய காரியம். தாவீதை ராஜாவாக உயர்த்தினது அவருக்கு லேசான காரியம் ஐயா. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பயிற்சிகளை தெரிந்து கொண்டார். ஏதோ ஒரு காரணத்திற்காக கடவுளால கூட கர்ப்பம் அடைக்கப்பட்டிருக்கலாம், அல்லது இது வேறொரு காரியமாக இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒன்று அடைபெற்றிருக்கிற கற்பங்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்துல திறக்கப்படும் விசுவாசத்தோடு அறிக்கை செய்ய, ஆண்டவரே அடைக்கப்பட்டிருக்கிற என்னுடைய கர்ப்பம் திறக்கப்படுகிறதற்காக மக்கள் நன்றி. ஆண்டவரே என்னுடைய கர்ப்பம் திறக்கப்படுவதற்காக மக்கள் நன்றி. நான் பிள்ளையை பெற போக்குவதற்காக மக்கள் நன்றி. உங்களுடைய வார்த்தை என்னுடைய சரீரத்தில் என்னுடைய கர்ப்பத்திலே செயல்படுவதற்காக உமக்கு நன்றி ராஜா. I thank you, I give thank you Lord, I give thank you. ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். I thank you Lord, I thank you Lord, I thank you Lord. திரும்ப திரும்ப சொல்லுங்க, அவருக்கு இது ஒரு பெரிய காரியமே இல்லை, எல்லாம் லேசான காரியம். பலன் உள்ளவன் பலனற்றவன் யாராயிருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். உங்களுக்கு சொல்லுகிற ஒரே காரியம், உங்கள் துக்கங்களை பாரங்களை அவர் மேலே வைத்திருங்கள். வருத்தப்பட்டு கலங்கி தெரியாதுங்கள். ஒன்றே ஒன்று, விசுவாசத்தோடு நீங்கள் காத்திருங்கள். கர்த்தர் உங்களுக்கு மிக பெரிய காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிமலர ஷவௌதன ரச்சனதி மௌதன ராமமாலர ஷத்ரன ரேகி தேனரி மாலர மௌதன. ஜீசஸ், நம்மளுடைய கண்களை மூடி ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஐயா. நீ பெரியவர் அல்லவா, உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் கர்த்தாவே. நீ பெரியவர், நீ பெரியவர், நீ பெரியவர், நீ பெரியவர் ராஜா. நீ மகிமை நிறைந்தவர் தகப்பனே. எல்லாவற்றையும் சீர்படுத்துகிறது உமக்கு பெரிய விஷயம் இல்லை. எல்லாம் உடைய சிமத்துக்கு முன்பாக லேசான காரியமாய் இருக்கிறதுக்கு உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். வல்லமை 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 எங்கள் மத்தியிலே இறங்குவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஐயா. ரேவலர ஷபரியாந்தனா ராகச்சலர மலர தேவரே ஷேகரிமா ரேவலர வௌதன ரத்ன ரம தாலர ஷத்ரயாந்தனா ரேகேரி வௌதன ஓ ரம மலர ஷலரதியாந்தனா ரேவலர ஷந்தனா ரகலரதியாந்தனா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. உமக்கு நாங்கள் நன்றி சொல்வதற்கு உமக்கு லேசான காரியமாக இருக்கிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் ராஜா. நீர் ஒருவரே பெரியவர், நீர் ஒருவரே துதிக்கப்படத்தக்கவர். உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் ராஜா. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர் சுவாமி. ரீமா மலர சந்தனா ரேகி ரீமா மலர நமௌதனரியாந்தனா ரஷ்மபா மலரதன ரஞ்சன நமௌதனா. சொல்லுங்களே, எங்கள் வாழ்க்கையில எல்லாவற்றையும் லேசாய் மாற்றுவதற்கு உமாற்படும் ராஜா. எங்கள் வாழ்க்கையில சூழ்நிலையை மாற்றுவது உனக்கு லேசான காரியம். எங்கள் அடைபற்றுகிற கர்ப்பத்தை திறக்கிறது உமக்கு லேசான காரியம். நாங்கள் பிள்ளை பிறக்க செய்ய முடியாத காரியங்கள் இங்கே எங்கள் வாழ்க்கையை ஏற்படுத்துகிறது உனக்கு லேசான காரியம் என்று சொல்லி அவளத்திலேயே நாம் கேட்போம். Ramadana shake remeche Ritala Hadiantara Ramanara Shatara Baudana Rahala Baudana Rebe Shiri Lesanakarium Umakari Lesanakarium Lesanakarium உமக்கது லேசான காரியம். பலனுள்ளவன் பலனில்லாதவன், பலனுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். லேசான காரியம் உமக்கு லேசான காரியம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில நாங்கள் விரலாமல் இருக்கிற இடங்கள் எல்லாம் முக்கியம். இயேசுவின் நாமத்துல எங்கள் படத்தால் எங்களை இடையிட்டு நிரப்பும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். வீச்சலே மலராக
எங்கள் கர்ப்பப்பைகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்துல ஆண்டவரே அது பலன் அடைவதற்காக மக்கள் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். பலவீன பாட்டமா இருக்கிற நாங்கள் பலன் அடைவதற்காக மக்கள் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணான மனிதற்கு மண்ணாவை கொடுப்பது லேசான காரியம். பொன்னான மனிதற்கு பொன்னாவை கொடுப்பது லேசான காரியம். உமக்கு லேசான காரியம். லேசான காரியம். உமக்கு லேசான காரியம். லேசான காரியம். உமக்கு லேசான காரியம். Yes, thank you, Jesus. கண்களை திறந்தது உமக்கு லேசான காரியம். திறப்பன 12 வருஷம் பெரும்பாலுடைய ஸ்திரீயினுடைய அனுடைய உதிர போக்கை ஏற்க வைத்தது உமக்கு லேசான காரியம். திறப்பன அனுடைய சோதரம் திருவான காரணம் எழுந்து நடக்க செய்தது உமக்கு லேசான காரியம். உமக்கு லேசான காரியம். தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுகிறது லேசான காரியம். மரித்த நாசுவை உயிர் பெறச் செய்தது உமக்கு லேசான காரியம். பிடித்திருந்த வாழைமணி ஆண்டவரே அவனை லகுவாய் மாற்றி சாதாரணமான ஒரு வாழ்க்கையை வாழ செய்து விசுவாசை அவனை விட்டு புரட்டினது உமக்கு லேசான காரியம் ஐயா. எல்லாம் உமக்கு பிரியமான லேசான காரியமா இருந்தது. என்னுடைய பிள்ளைகள் ஒருபோதும் அடைக்கப்பட்டிருக்க கூடாது, விசுவாசத்துடைய பிள்ளை இருக்கக்கூடாது என்பதற்காக அவர்களை விடுதலாக்கினது உமக்கு லேசான காரியம் அல்லவா? அவர்களை ரட்சித்தது லேசான காரியம் அல்லவா? இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது எல்லாம் மாற்றுவதற்கு மனக்கூடும் தேவைப்படும் லேசான காரியமாக இருக்கிறதுக்காக மக்கள் நாங்கள் நன்றி சொல்கிறோம். உங்களுடைய திரும்ப சமூகத்திலே உங்களுடைய பாதத்திலே அவருடைய கண்ணீரோடு நாங்கள் கதறுகிறோம் ஐயா. நீ பாதுகாத்துக் கொள்ளும் தேவைப்படும் உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. Nandhi Raja, Nandhi Raja, Nandhi Raja. Oh, Malashmariyana, Rachara Mahodana, Rachara Maushikiri. Riyansana, எங்களால் ஒன்றும் கூட தகப்பனே உடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து நாங்கள் சுமிக்கிறோம். நீரே எங்களை நடத்துகிறாய் ராஜா. எல்லாம் செய்பவரே இல்லாத வழிகளை இருக்கின்றதாய் பரமழைப்பவரே சபவல்லவே எல்லாம் செய்பவரே என்ன
உம்மை அன்பு வைத்தேன். உம்மாலெல்லாம் கூடுமென்று உம்மை நம்பியுள்ளேன். எந்தாலும் கூடாதென்று என்னை நான் தந்து வைத்தேன். உம்மாலெல்லாம் கூடுமென்று உம்மை நம்பியுள்ளேன். Yes, thank you Jesus. நமக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர். ஒளிபலர சாந்தன வெற்றிமா ஒளியாத்தர ரமௌதர சந்தன யாத்தன Praise Jesus. கர்த்தருக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். தேவரே இந்த அருமையான நல்ல வேலைக்காக நமக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். இந்த குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு சிறப்பு ஆசீர்வாத ஜெபத்துடைய 3வது நாளுக்காக நமக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். இந்த நாளிலும் கூட என்னோடு வீடியோவில் இணைந்திருக்கிற அந்த வீடியோவை பார்க்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அடவரே, நான் பணம் ஒழுங்கி ஜெபிக்கிறேன். அடவரே, முழு மனதோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஏக்கங்களை தேவைகளை கர்த்தர் கண்டறியக்கூடிய அதை நிறைவேற்றுகிறாங்க. கர்த்தர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளே நாங்கள் வாசிக்கிறோம் அல்லவா? அந்த வார்த்தையின்படி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால இப்பொழுது நான் ஜெபிக்கிற இந்த வேளையில ஆண்டவரே, அவர்கள் வாழ்க்கையில தடைபட்டிருக்கிற எல்லாம் இயேசுவின் நாமத்துல திறக்கப்படுவதாக நினைச்சா அவர்களுடைய மன விருப்பத்தை கர்த்தர் செய்யும்படியாக நான் வேண்டுகிறேன். நீர் செய்தது தகப்பனே, ஆண்டவரே, முழு மனதாக இந்த விஷயத்துல இந்த ஜெபத்துல கலந்து கொண்டு தங்களை உமக்கென்று ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்வில கர்த்தர் மாற்றங்களை உண்டு பண்ணுவதாக இயேசுவின் நாமத்துல. ஆண்டவரே, நாங்கள் பாடினதை போல எங்களால் ஒன்றும் கூடாது தகப்பனே. நாங்கள் முழு மனதாக உண்மை நம்பி இருக்கிறோம். முழு மனதாக நாங்கள் நம்பி இருக்கிறோம் ராஜா. அதனால இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினால நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. உங்களுடைய வேத வார்த்தைகளுக்காக மக்கள் நாங்கள் நன்றி சொல்கிறோம். சத்திய வேத வசனங்களுக்காக மக்கள் நாங்கள் நன்றி சொல்கிறோம் தகப்பனே. தேவனாகிய கர்த்தர் வீடுகளை பலப்படுத்துகிறாக தகப்பனே. நீர் அண்ணாவை கடாட்சித்தது போல இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஆண்டவரே இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தர் நீர் அவர்களை கடாட்சிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. தெய்வ வல்லமை தீபநார சந்தன ரேக்கிலே ரமதலரியாந்தர தகப்பனே, நமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. லூக்காவின் சுவிசேஷ புத்தகத்தில் நாங்கள் வாசிக்கிறோம் அல்லவா? மரணி எண்ணப்பட்டவர்களுக்கு இது 6வது மாதமா இருக்கிறதுக்கு நாங்கள் வாசிக்கிறோம் தகப்பனே. அந்த வேத வார்த்தைப்படியாக தகப்பனே, இந்த நிமிஷம் வரையிலும் பிள்ளை பெறாத கர்ப்பங்கள் எல்லாம் அன்றைய பாக்கியம் செய்திருக்கிற தகப்பனே. இனி பிள்ளை பெற போகிற எல்லாரும் இயேசுவின் நாமத்தில் தங்களுடைய பிள்ளைகளை கர்த்தருக்கென்று ஒப்படைப்பார்கள். அந்த பிள்ளைகள் கர்த்தருக்கென்று இந்த தேசத்துல இந்த சமுதாயத்திலே எழும்பி நின்று நல்ல எலியாவை போல, எலிசாக்களை போல, நல்ல தீர்க்கதரிசிகளை போல, நியாயாதிபதிகளை போல அவர்கள் எழும்பி என்று இந்த தேசத்தை கர்த்தருக்கென்று திசை திருப்புகிறதற்காக மக்கள் நான் நன்றி சொல்கிறேன் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரிபனர ஷபதியாந்தனா, ஹல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷத்தில் நான் வாசிக்கிறது போல ஆண்டவரே, மரியாள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு கர்ப்பவதியானாள் என்று சொல்லுகிற தகப்பனே. எலிசபெத் கர்ப்பவதி ஆனாள் என்று சொல்லி நான் சொல்றேன். இதோ இன்றைக்கு கர்த்தர் நீர் இவர்களுக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். உன்னுடைய கர்ப்பத்தின் தடைகள் இயேசுவின் நாமத்திலே திறக்கப்படுகிறது. உன்னுடைய கர்ப்பத்தில் இருக்கிற நீர்க்கட்டி பிரச்சனைகள், நார்த்திசு கட்டிகள், பாலிஸ்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே மாறுகிறது. இன்றைக்கு ஒரு விசேஷித்த கரம், ஒரு அபிஷேகம், ஒரு வல்லமை ஆண்டவரே இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இருக்கிறதுக்காக நமக்கு நன்றி ராஜா. ரிபலர சந்தன ரேகே செலே ரிம நரபோதனா ரிம நரபியந்தனா. கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நன்றி சொல்கிறோம். நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். இயேசுவின் நாமத்திலே உன்னுடைய கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்.
கர்ப்பத்தின் கனியிலும் கூட பரிபூர்ண நன்மை உனக்கு உண்டாயிருக்கும். யோ மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ரிமலர சந்தன ரேகேஜிலே ரிமலர போதனா. பிள்ளைகள் கத்தால் வரும் சுதந்திரம் கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று சொல்ல கூட என் அன்பு தெய்வத்தினுடைய கரம் இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் இருந்து அவருடைய கர்ப்பத்தை திறந்து பிள்ளை பிறக்கும்படியான காரியங்களை என் வாய்ப்பு செய்கிறதற்காக மக்கள் நன்றி சொல்கிறோம் தகப்பனே. அவர்கள் கிறிஸ்துவுக்காக எழுப்பி சாட்சி சொல்லும்படியாக அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றும்படியாக நான் சொல்லிக்கிறேன். பரிபூர்ணமாய் மனம் இறங்கி அவர்களுக்கு கர்த்தர் அவருடைய சிறை எதிர்ப்பை மாற்றி அநேகருக்கு முன்பதாக இப்பொழுது மனங்க செலுத்துவது எத்தனையோ பேர் அவர்களை உங்களுக்கு செய்திருப்பார்களே. அந்த காரியங்கள் எல்லாம் மாற்றி வெட்கப்பட்ட இடங்களை இவருடைய தலை நிபுண பண்ணும்படியாக தேவனாகிய கர்த்தர் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக இவர்களை கர்த்தர் மகிழ செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன் கூட. பிள்ளை பெறாத கர்ப்பங்கள் எல்லாம் இதுவரையிலும் இல்லாத சூழ்நிலையை தாண்டி அன்றுவரே டாக்டரை தாண்டி மெடிக்கல் ரிப்போர்ட்டை தாண்டி மருத்துவத்தை தாண்டி அன்றுவரே இந்த உலகத்தினுடைய நம்பிக்கைகளை அவமாக்கும்படி அந்த கர்ப்பத்துல அன்றுவரே செத்து போன கர்ப்பம் இப்பொழுது உயிர் அடைந்து பிள்ளை பிறகுவதற்காக மட்டும் நான் நன்றி சொல்லுகிறேன். இவர்களை ஆசீர்வதிப்பீராக. அன்றுவரே உன் சந்ததியின் பேருக்காக உன் சந்தானத்தின் ஆசீர்வாதத்தை சொல்லுகிறேன். அந்த வார்த்தைப்படி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்துல நான் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். பிள்ளைகளை பெற்று மிகுந்த மனமகிழ்ச்சியோட சந்தோஷமாய் வாழ்க்கை கிருபை செய்கிறாயா. மலடியின் கூட சந்தோஷமான பிள்ளை தாய்ச்சியாக்கி ஆசீர்வதிக்கப்பா. இவருடைய விருப்பங்களை அப்படியே கேட்டு எங்களுக்கு செய்வதற்காக பக்கம் நன்றி சொல்லுவோம். வாழ்ந்து சுகித்திருப்பார்களாக, வாழ்ந்து சுகித்திருப்பார்களாக. சகல துதி கன மகிமை நாமையும் என் அருளாத இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். நீர் பொறுப்படுத்துகிறோம், பாதுகாத்துகிறோம், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் தேவன் நமக்கு ஒரு நல்ல வார்த்தை கொடுத்திருக்கிறாங்க. நீங்க அந்த வார்த்தைகளை தியானித்து அதை விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்கள். உங்கள் வாழ்விலே பெரிய நன்மைகள் ஏற்படும். நீங்கள் கர்த்தருக்காய் காத்திருங்கள், கர்த்தருக்காய் காத்திருங்கள், அவர் மீது நம்பிக்கை இருங்கள். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். God bless you. நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you. கர்த்தருடைய ஆசீர்வாதம். மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். கர்த்தருக்கு காத்திருங்கள், அவர் மீது நம்பிக்கை இருங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம். I hear you.